ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம காசரக்கீரை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 10 காஞ்ச மிளகாவ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம புளிச்ச கீரையை, அதாவது காசரக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். காசரக்கீரையோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த காஞ்ச மிளகாவையும் காசரக்கீரையையும் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை, ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உரிச்ச பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பூண்டு வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த காசரக்கீரை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனில் பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம நல்லா வதங்கணும். எல்லா சைடும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த காசரக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.